ட்ரம்ப்புக்கு எங்கே அடித்தா வலிக்கும் அப்படின்னு ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்களை தேடி தேடி வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய அடுத்த பார்வை துபாயை தாண்டி பக்ரைன். பக்ரைனில் யூதர்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு ஈரான். அதுவும் இந்த ஆயில் ரிஃபைனரி அந்த ஏரியாவை தாண்டி லீவு போட்டு ஹோட்டல்லையா ரெஸ்ட் எடுக்கிற அங்கே வந்து அடிக்கிறம்பார் அப்படின்னு தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்களை தேடி தேடி ரூம் நம்பரை தேடி தேடி இப்போ எக்ஸாக்டா யூதர்கள் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஈரான். டயாப்பர் போட்டுட்டு பாவம் ட்ரம்ப் எவ்வளவு காலம் ஓடி ஒளிவார், அவரும் சீக்கிரமே சிக்குவார் அப்படிங்கிறாங்க. ஆயில் களவாணிகள் மோதல். யார் அந்த ஆயில் களவாணி? ஆயில் வைத்து நடக்கக்கூடிய ஒரு போரில் இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன? மிக முக்கியமான வீடியோவாக இது இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், கத்தார் இவை எல்லாமே ரொம்ப செல்வ செழிப்புள்ள நாடுகள் தான். ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை தண்ணி கிடையாது, ஆயில் மட்டும்தான் இருக்கு. ஆயிலை வச்சு பெரிய பெரிய அளவுல பிளான் பண்ணி பாலைவனத்தை சோழவனமாக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் தண்ணிக்கு அவங்க என்ன பண்றாங்க, கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை தான் நம்பியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய அந்த இடத்துல கை வைக்குது ஈரான். மத்திய கிழக்கு நாடுகளில் நீங்கள் அரபு நாடுகளா, வளைகுடா நாடுகளா, நட்பு நாடுகளாக இருந்தீங்க, ஆனால் அமெரிக்காவுக்கு அடிமைகளாக மாறிட்டீங்களேன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய தளங்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இப்போது கடல் நீரை குடிநீர் ஆக்கிறதுக்கு மிக முக்கியமான தேவை மின்சாரம். அதை கட் பண்ணக்கூடிய வேலையை இப்போ ஈரான் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் வரை, இல்லை யூதர்களை வெளியேற்றும் வரை, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நிறுத்துற வரைக்கும் இந்த அட்டாக் தொடரும் அப்படிங்கிறது தான் ஈரான் செய்யக்கூடிய சம்பவங்கள். ஃபினான்ஷியல் டைம்ஸ் இது தொடர்பான சூப்பரான கட்டுரை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிடுறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டதை நேற்று நைட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈரான் போரால இவங்க மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக அமெரிக்காவில் எதிர்கால முதலீட்டு உறுதிமொழிகள் என்னென்னலாம் இருக்கோ, அதாவது இப்போ சவுதி அரேபியா அமெரிக்காவோட ஒரு டீல் போட்டிருப்பாங்க, பெட்ரோடாலர் ஒப்பந்தம்னு ஒன்று போட்டாங்க. அதையும் சவுதியினுடைய இளவரசர் கேன்சல் பண்ணிட்டார். இப்போது மீதி இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்லாம் இருக்குல்ல, யுஏஇ கூட ரொம்ப பெரிய அளவில் பாண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுற வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற அளவிற்கு இப்போது அரபுலக நாடுகளை ஈரான் மிரட்டி பார்க்குறாங்க. இதற்கு அரபுலக நாடுகளும் அடிபணிகிறாங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. கியூபா மீது கவனம் செலுத்துவீர்களா அப்படிங்கிறது ரிப்போர்ட்டரோட கேள்வி. ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சார் நேற்று, யார், ட்ரம்ப். அதில் கேட்கப்பட்ட கேள்வி, அதற்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில், முதல்ல ஈரான் போரை முடிச்சுக்கிறேன், அதற்கு பிறகு கியூபா மேலே நான் ஆட்டம் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல ஈரான் போகிற ஈரான் தாங்க முடிக்கணும், நீங்கள் சொல்லக்கூடாது அது அப்படிங்கிறத தான் இங்கே செய்தியாக சொல்ல வேண்டியது இருக்குது. பட் அந்த ரிப்போர்ட்ரு அந்த கேள்வியை கேட்டாரா என்னன்னு தெரியல. ஈரான்கிட்ட ஜெயிச்சிருவீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா முதல்ல அப்படின்னு அவர் திருப்பி கேட்டிருந்தாருன்னா அவருக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்களே, யுவர் ஆன்டி இண்டியன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் வந்து ஆன்டி அமெரிக்கன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை நீங்கள் வந்து எந்த ஒரு செய்தியாளர் அப்படின்னு கேட்டு அந்த செய்திக்கு வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணிடுவார். இதான் ட்ரம்ப் ஸ்டைல்.
மத்திய கிழக்குல மோதல் முடிந்ததும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை முன்னுரிமைகள்ல மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? அமைதியான வழியில போரை நிறுத்துவேன்னு சொல்லி 8 நாடுகள் மீது போர் தொடுத்தது ட்ரம்ப் தான் இல்லையா? அது ஒரு பக்கம். அதே பிரஸ் மீட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று சொல்றாங்க. கமினி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு புதிதாக அங்கே ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது கொஸ்டின். மறைந்த ஈரானிய உச்சத்தலைவர் கமினியினுடைய 56 வயதா அவருடைய மகன் தான் முஸ்தபா இல்லையா? அவர் வந்து இப்போ பொறுப்புக்கு வந்துட்டார், புதிதாக உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ புதிய தலைவரை நான் ஏற்றுக்க மாட்டேன், அமெரிக்கா யாரை விரும்புதோ அவங்க தான் ஈரானில் தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த வேர்டிங்ஸை வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லும்போது அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு, தமிழ் மொழியாக்கம் வேற மாதிரி இருக்கு. இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஈரானிய மக்கள் ஓட்டு போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதே இது யூகே நாடு இருக்குல்ல, யுனைடெட் கிங்டம், ஆனால் இங்கிலாந்துன்னு தான் நம்ம சொல்லணும், ரைட்டா? அப்போது ஏன் யுனைடெட் கிங்டம்னு எல்லாரும் இன்ன வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க? அங்கே அரச குடும்பத்தினர் தான் பரம்பரையாக சில விஷயங்களில் முடிவெடுக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது அரச குடும்பத்தினர் தான் முடிவு பண்ணுவாங்க. அங்கே ஷா ஆட்சி இருந்தது. இப்போ இஸ்லாமிக் ரெவல்யூஷனுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கடந்த 45 ஆண்டுகளாக இருக்குது. அப்போது யாருக்கு கீழே இப்போ மக்கள் இருக்காங்க அப்படின்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆட்சிக்கு கீழே இருக்காங்க. அப்போது யூகேல நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அவங்களால? அதை செய்ய முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது ஈரானில் ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை மாற்றணும்னு சொல்லக்கூடிய அந்த நினப்பு இருக்குல்ல, அதுவே தப்பு இல்லை. இதை வந்து ட்ரம்ப்புக்கு யார் போய் சொல்லுவா? சொல்ல முடியாது. யூகேவை ஃபஸ்ட்டு கேள்வி கேளு, அதற்கு பிறகு ஈரானுக்கு வந்தீங்கன்னா ஓகே. ஈரான் மட்டும்தான் உன்னுடைய எதிரியா நீ நினைக்கிற அப்படின்னா அவங்க போடக்கூடிய சண்டையை டைரக்டாக தைரியமாக போய் சமாளிக்கிறதுக்கான கட்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போது இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு ஒரு புறம், அதற்கு பிறகு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணுறாரு அப்பாஸ் அராக்சி, யார்? ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். அப்போது நிருபர் கேள்வி கேட்குறார், உங்கள் நாட்டில் அமெரிக்க படையெடுப்பு குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களா அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு. அதுக்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர், இல்லை நாங்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த கத்தி படத்தில் விஜய் சொல்லுவார்ல, என்னது ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு, அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருக்காரு ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி. இதை நீங்கள் ஒரு வீடியோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். Are you afraid of a U.S. invasion in your country? No, we are waiting for them. No, we are facing for. You are waiting for the U.S. மறுபடியும் பாருங்க. Are you afraid of a U.S. invasion in your country? No, we are waiting for them. எப்படி? Are you afraid of a U.S. invasion in your country? No, we are waiting for them. You are waiting for the U.S. military to invade the ground troops? Yes, because we are confident that we can confront them, and that will be a big disaster for them. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக தெளிவாகவே சொல்லியிருக்காரு. வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு, ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தைகள். நீங்கள் உலகத்தில் அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு கட்ஸ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடை சொல்லுங்கள், வடகொரியாவை தவிர்த்து. யாருக்குமே கட்ஸ் கிடையாது. போர் அப்படின்னாலே விலகி தான் நிற்பாங்க. பட் ஈரான் அதை எதிர்த்து சண்டை போடுறாங்கல்ல, உலகத்தில் யாருக்குமே இல்லாத தைரியம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன் மூலிமா இன்றைக்கி உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. இது எல்லாமே செய்தி, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் சொல்கிறோம். நமக்கு இதில் தனிப்பட்ட வெறுப்புகள் எதுவுமே கிடையாது. பேசுகிறாங்க, காண்பிக்கிறோம், அவ்வளோதான். ஈரானுடைய நிலத்தடி டமாவந்த் அப்படிங்கிற ஏவுகணை, அந்த தளத்தை வந்து இப்போ அமெரிக்கா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்கள் தான் இது. முழுவதுமாக மிசைல் இருக்குது. இதுவும் வந்து வரையப்பட்ட பொம்மை தொடர்பான விஷயங்களா இல்லை நிஜமான மிசைலான்னு தெரில. நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை வெளியில் கொண்டு வந்தோம். ஆக்சுவலி தரையில் வந்து அவங்க மிசைல் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு நிலத்தடிக்கு கீழே நகரங்களை உருவாக்கி அந்த நகரங்கள்லையும் என்ன பண்ணாங்க, டைரெக்டாக அது மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி, பிளாஸ்டிக்கில் ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணி, அதற்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டைகள் வச்சு அந்த வெப்பனுக்கு ஈக்குவலான வெயிட்டை வந்து சேட்டலைட் கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்குனாங்க. பட் இவங்க உருவாக்குனது வெறும் 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு மரக்கட்டை ரிலேட்டடான ஆயுதம். ஆனால் அதை கொண்டு வந்து அதை சேட்டலைட்டில் புகைப்படம் எடுத்து அதன் மீது அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா 47 கோடி 50 கோடி ரூபாய் செலவுள்ள அந்த மிசைலை வந்து வேஸ்ட் ஆக்குனாங்க. இதுதான் ஈரானுடைய புதியதொரு போர் யுக்தி, ரைட்டா? இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுருக்காங்க மறுபடியும் அப்படிங்கிறது தான்
என்ன வெடிக்கிறது வேணா வேகமாக இப்படி வெடிக்கிற மாதிரியான காட்சிகளை தரையில ஒண்ணுமே இல்லைடா அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த காட்சி, அது எங்கே இருந்தது? ஈரானில் தான். ஆனால் அது ஒரு நிலத்தில் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த நிலம் வந்து வெறுமன சாதாரண ஒரு நிலமாக தான் இருக்குது. அதில் மிசைல் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா இப்போ ஏமாந்து போயிருக்கலாம். அடுத்ததா இன்னொரு பெரிய சாகசம் ஒன்று பண்ணியிருக்காங்க. டெஹ்ரானில் மற்றொரு அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் வந்து சூப்பராக நடந்திருக்கு. 12,000 இருக்கைகள் கொண்ட ஆசாதி அப்படிங்கிற ஒரு பிளே கிரவுண்டு. அந்த பிளே கிரவுண்டு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட காசா மாதிரி ஈரானை கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சியை எடுத்திருக்காங்க. அதில் வெற்றி பெறுவார்கள் அமெரிக்காங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அந்த தொடர்பான காட்சிகளும் சிக்கிருக்கு. எப்படி இருந்த கிரவுண்டு எப்படி மாறி இருக்குங்கிறத பாருங்க. ரைட்டா, இது ஒரு பக்கம். அடுத்ததா டெஹ்ரானுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் இது எல்லாத்தையுமே அழிச்சு அதனுடைய திறன் முழுவதுமாக அழித்து வருவதாகவும், அவர்களுடைய கடற்படை அப்படிங்கிறது முழுவதுமாக மூழ்கிடுச்சு அப்படின்னும், 3 நாட்களில் 24 கப்பலை அழிச்சு காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுறாரு. பட் ஈரானிய தூதர்கள் தஞ்சம் கோரி ஒரு சிறந்த நாட்டை உருவாக்க உதவுமாறு நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு. இந்த மாதிரியான டயலாக்லாம் நீ தனித்தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல. இவரும் கரோலின் அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை பேசினாங்கன்னா ஓகே. பட் வெளி உலகத்துக்கு அவங்க சொல்லும்போது, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது ஈரான் வந்து சிரிச்சிட்டே போயிடுறாங்க. ஆக்ஷனில் வாங்க, சும்மா வெற்று வார்த்தைகள் எதற்காக பேசுறீங்கன்னு தான் ட்ரம்ப்புக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்போது ஈரானுடைய அடுத்த பிளான் என்ன? முதல்ல லோ ரேஞ்ச் மிசைல் வச்சுருந்தாங்க, அடுத்து மிடில் ரேஞ்ச் மிசைல் வச்சுருந்தாங்க, இப்போது லாங் ரேஞ்ச் மிசைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட்டா, ஈரான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான யூஎஸ் தளங்கள் மீது அட்டாக் பண்ணுறாங்க. பக்கா ஸ்கெட்ச். அதில் அடுத்த கட்டமாக ஈரான் எதை இறக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கூப் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. டாப் 10 ஈரானியன் மிசைல்ஸ் 10 ரூடல் டொராட்டஸ் அப்படிங்கிற ஏவுகணைகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் டாப் மோஸ்ட்ல இருக்கிறது ஃபட்டா 110, ஜோல்ஃபகார், ஜியாம் 1, சகாப் 3, ஜாடர் 110, அதுக்கு பிறகு செசில், அதற்கு பிறகு இப்போ நேற்று இரவு வந்து ரொம்ப பெரிய அளவில் அட்டாக் பண்ண நேற்று இரவு தான் அந்த ஆயுதத்தை எடுத்திருக்காங்க, இந்த கொரம்ஷார் அப்படிங்கிற ஏவுகணை. ரைட்டா, அதுக்கப்புறம் காதர், அதற்கு பிறகு பவா, அதற்கு பிறகு ஜாஃபர். இந்த ஏவுகணைகள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான ஏவுகணைகள், ராங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா இதோட ஃபியூல் டிரான்சிஷன் எப்படி இருக்கும்னா லிக்யூட்ல இருக்கும். அதற்கு பிறகு வந்து அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மாறும்னா சாலிடாக மாறிடும். திரவத்துல இருந்து திடப்பொருளாக அது மாறி தான் அட்டாக் நடத்தும். ஸோ தொடர்ச்சியாக இவங்க செய்யக்கூடிய செயல்களை இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி செய்கிறாங்க. இதைத்தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவு வந்து ஈரான்கிட்ட இருக்குது. பட் அமெரிக்கா கிட்ட அந்த மாதிரி தெளிவு இருக்கிறதா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரியல. பட் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. அவர்கள் இந்த போரில் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணும்போது. சரி, இப்போ நம்ம நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டீல் அப்படிங்கிறது எண்ணெய் உற்பத்தி. அது இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது எண்ணெயை உற்பத்தி பண்ணுறத ரஷ்யா ஸ்டாப் பண்ணல, நமக்கு விநியோகம் பண்ணுறதுல கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அதுக்கு காரணம் அமெரிக்கா. டைரக்டாக நம்மளால் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்குறத அமெரிக்கா விரும்பலை, அதை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ரைட்டா, இப்போது அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா. 1 மாத காலம் நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்தியாவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. எனக்கு இந்த இடம் எனக்கு ஒரு உடன்பட மனசு மறுக்குது. நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது இந்தியாவினுடைய பிரதமர் மோடியை. பட் அவராக சுயமாக முடிவு பண்ணாமல் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறத கேட்டு அவர் அனுமதி கொடுத்ததற்கு பிறகுதான் ரஷ்யா கிட்ட இருந்தே நம்ம ஆயில் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காருன்னா மோடி வீக்கான பிரதமரா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. இல்லை ஓட்டு போட்ட நான் கேட்பேன்ல, அந்த கேள்வி கேட்க எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. அப்போ ஓட்டு கேட்டு ஏன் எங்கள்கிட்ட வர்றீங்க? அப்போ நாங்கள் இந்த கேள்வியை கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அப்போ இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அந்த அத்தனை பேருமே பேசாமல் ட்ரம்ப் சொல்கிறத கேட்டு போயிடலாமே. எதற்காக நாங்கள் இங்கே ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்? எதற்காக இங்கே ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? சர்வாதிகாரம் தன்னர் ஒரு டிக்டேட்டர்னு சொல்லப்படக்கூடிய ட்ரம்ப் சொல்கிறத கேட்டு தான் இந்தியாவினுடைய பிரதமர் செயல்படுறாரு அப்படின்னா இந்த கேள்வி தானே காங்கிரஸ் கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறதுல எதிர்கட்சியாக இருந்து காங்கிரஸ் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அஸ் ஜேர்னலிஸ்டாக நம்மளும் மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லணும்ல. ரைட், அமெரிக்காவினுடைய 5வது கடற்படையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக நம்பப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது பக்ரைனில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் ரைட்டா 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஹோட்டலில் தான் யூதர்கள் அதிகமான பேர் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. கரெக்டாக
அந்த ஆயில் ரிஃபைனரி இடம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள், இஸ்ரேலியர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் வந்து சரி போர் முடிகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது நீ வேலை செய்கிற இடத்துல இருந்து அந்த பக்கம் போயிட்டு அப்படின்னா அவனை விட்டுருவடா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவங்களுடைய ரூம் நம்பர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுட்டு அட்டாக் பண்ணுறாங்க ஈரான். இதில் ஏகப்பட்ட யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. நம்பர்ஸ் இன்னும் வெளியில் வரலை. ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். அது என்னன்னா, ஒரு முறை ஒரு தலைவரிடம் பேட்ரியாட் ஏவுகணைகளை எங்களுக்கு தர முடியுமா என்று கேட்டேன். அவர்களிடம் மிக குறைவான கையிருப்பு மட்டுமே இருப்பதாக அவர் கூறினார். யாரை பார்த்து சொல்றாரு? ட்ரம்ப் கிட்ட அவர் கேட்டதா சொல்றார். நான் அவரிடம் உங்கள் நாட்டுக்கு வந்து உங்கள் கிடங்குகளை சரிபார்க்க அனுமதியுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் நான் அதை சொல்லலை. நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், நாம் ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் 80s 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படத்தோட பேர் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும். முரளியும் சின்னி ஜெயந்தும் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம், பானுப்பிரியா கூட நடந்திருப்பாங்க. ஸோ பானுப்பிரியாவை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து சின்னி ஜெயந்த் என்ன பண்ணுவார்னா, காசை போய் போட்டுருவார் பிச்சைக்காரனுக்கு. அதுக்கு பிறகு வந்து பானுப்பிரியா உள்ளே போனதற்கு பிறகு அதே பிச்சைக்காரன்ட்ட போய், ஐயா காசை கொடுத்துருங்கய்யா, எனக்கு செலவுக்கே காசு இல்லையா, ரூம் ரெண்ட்டே அதை வச்சு தாயா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய பேட்ரியாட்டை இப்போ அமெரிக்காவில் ஆயுத பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால இப்போ ஜெலன்ஸ்கி கிட்ட கெஞ்சி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ அமெரிக்காவில் ஆயுத பற்றாக்குறைங்கிறது இருக்கிறது உண்மை. அதை மறைப்பதற்காக ட்ரம்ப் எடுக்கக்கூடிய வியூகம் தான் பீஸ் டீலுக்கு ஈரான் வர்றாங்கோ, நாங்கள் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப தாமதமாக வந்துட்டீங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை, பேச்சுவார்த்தைக்கு வருகிறீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், அண்ணே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சீன்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. வா சண்டை போட்டு பார்ப்போம், எப்படி ஆம்பளையாக இருந்தால் வாடா சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊர் பக்கம்லாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்போ ஈரான் வந்து சண்டைக்கு கூப்பிடுறாங்க. போய் பார்க்கட்டும் என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்ணாடி மாதிரி சொல்கிறதா என் வேலை. புரிகிறதுக்காக ஒரு வார்த்தைகள் கூடுதலாகவோ குறைவாகவோ சொல்லியிருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த புது முயற்சி. அவ்வளோதான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.